தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு என்னுடைய அன்பான வணக்கம். சிறிய இடைவெளியில் மீண்டும் நாம் சந்திக்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களிடம் ஆய்வை பற்றி பேச இருக்கின்ற நான், அதற்கான அனுபவம் எனக்கு உள்ளதா என்ற வினா உங்களுக்கு எழும்பும். அந்த வினாவை தீர்க்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். எனவே அந்த அனுபவங்களை தங்களிடம் முதலில் பகிர்ந்து கொள்கின்றேன். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 28 ஆண்டு காலம் என்னுடைய பேராசிரியர் பணியில் 213 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றேன். அந்த ஆய்வுக் கட்டுரைகள், பல ஆய்வுக் கட்டுரைகள் நேரடியாக கருத்தரங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த என்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளை எடுத்துச் சொல்கின்ற போது பல அனுபவங்கள் எனக்கு கிடைத்தன. சில ஆய்வுக் கட்டுரைகள் பல பிரச்சனைகளை கொடுத்தன. சிலர் இழந்து இந்த ஆய்வுக் கட்டுரையை இங்கு நீங்கள் படிக்க வேண்டாம், படிக்காதீர்கள், அதற்கான இடம் இதுவல்ல, நீங்கள் இதை உங்கள் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பேசுவது சரியான சொல்லல்ல, உங்கள் வாக்கிய அமைப்பு சரியில்லை, உங்கள் இலக்கணம் சரியில்லை, நீங்கள் சொல்லுகின்ற முறை சரியில்லை, இதெல்லாம் எனக்கு எதிர்வினையாற்றியவர்கள். இன்னொரு புறம் நல்ல கட்டுரை, சமூகத்துக்கு தேவையான கட்டுரை, மாணவர்களுக்கு நிச்சயமாக பயன்படும், ஆய்வாளர்கள் நிச்சயமாக இந்த கட்டுரையை படிக்க வேண்டும், இது மாதிரியான நேர்மறையான விமர்சனங்களும் அந்த ஆய்வரங்கத்தில் எழுந்தன. இந்த அடிப்படையில் ஒரு 28 ஆண்டு காலம் நான் சென்ற இடங்களிலெல்லாம் கண்ட, கேட்ட, எனக்குள் விதைத்த, நானே தெரிந்து கொண்ட அந்த அனுபவங்கள் வழியாக 213 ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தன் வழியாக ஒரு ஆய்வுக் கட்டுரை எப்படி உருவாக வேண்டும், ஒரு ஆய்வுக் கட்டுரையை எங்கிருந்து தொடங்க வேண்டும், என்னென்ன அமைப்பில் அந்த ஆய்வுக் கட்டுரை இருக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் உங்களுக்கு இந்த ஆய்வரங்கத்தை தொடர்ந்து நான் கொடுக்கவிருக்கின்றேன். 213 ஆய்வுக் கட்டுரைகள். அடுத்து நான் ஆசிரியராக இருந்து எழுதிய நூல்கள் 14. அந்த 14 நூல்களும் ஏறக்குறைய ஆய்வாளர்களுக்கு பயனுள்ள நூல். அதில் 2 நூல்கள் மிக முக்கியமான நூல். ஒன்று 10 ஆண்டு கால தமிழ் நாவல்களில் காணப்படுகின்ற இசங்கள். இது எப்படி உருவானது என்பதை பின்னர் சொல்கின்றேன். இந்த நூல் நாவல் பற்றி, புதினம் பற்றி, புனைகதை பற்றி ஆய்வு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அந்த 14 நூலில் 2வது முக்கியமான நூல், இதுவரை தமிழ் செம்மொழி இலக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 41 இலக்கியங்களின் வழியாக செய்த ஆய்வுகள் எவ்வாறு நூலாக்கம் பெற்றது, அந்த நூலாக்கம் பெற்றது எத்தனை, இது ஒரு பெரிய நூல். ஏறக்குறைய தமிழ் செவ்வியல் நூல்களை ஆய்வு செய்யும் மாணவர்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாறு ஒரு 14 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். 3வதாக பதிப்பாசிரியராக இருந்து ஒரு 27 நூல்கள் பதிப்பித்திருக்கின்றேன். நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த பதிப்பித்ததன் பணி மட்டும்தான் என்னுடையது, உள்ளே உள்ள பொருள் விளக்கம் என்னுடையது அல்ல. எனவே அது நீண்ட விளக்கம் நான் கொடுக்கப் போவதில்லை. அடுத்து என்னுடைய பணி, ஆய்வு பணி, ஒரு பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பெருந்திட்டம் செய்ததன் அடிப்படையில். அந்த பெருந்திட்டத்தினுடைய தலைப்பு 10 ஆண்டு கால தமிழ் நாவல்களில் காணப்படுகின்ற இலக்கிய இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பு. கிட்டத்தட்ட 350 நாவல்களை நான் வாசித்தேன். அதன் அடிப்படையில் அந்த 350 நாவல்களிலும் எவ்வாறு இலக்கிய இயக்கங்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை எடுத்துரைக்கின்றேன். அவ்வாறானது முதல் திட்டம். 2வது ஆய்வு திட்டம் செம்மொழி நிறுவனம் எனக்கு கொடுத்த 2 ஆண்டு கால ஒரு திட்ட ஆய்வு. இந்த திட்ட ஆய்வில் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய அனைத்து நூலகங்களிலும், கல்லூரி நூலகம், மாவட்ட பொது நூலகம், தனியார் நடத்துகின்ற நூலகங்கள், இந்த நூலகங்களெல்லாம் இதுவரை வந்த அந்த தமிழ் செவ்வியல் நூல்கள் 41 அடிப்படையில் வந்த ஆய்வு நூல்களை பட்டியலிட்டுள்ளோம். இது 2வது திட்டம். இந்த 2 திட்டங்களை செய்ததன் அடிப்படை அனுபவமும் எனக்கு உண்டு. இந்த அடிப்படையிலும் நான் தொடர்ந்து தங்களுக்கு ஆய்வுகளை எடுத்து சொல்லவிருக்கின்றேன். 3வது மிக முக்கியமான என்னுடைய கல்வி பணியில் 2 பன்னாட்டு இதழ்கள்,
ஒன்று செம்மொழி தமிழ், 2வது நவீன தமிழாய்வு. ஏறக்குறைய இந்த நான் தொடர்ச்சியாக இந்த இதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த அடிப்படையில் ஆய்வாளர்களிடம் சில கட்டுரைகள் சரியில்லை என்று நான் வாதிடும்போது அவர்கள் சொன்ன விளக்கங்கள், அவர்கள் என்னிடம் பேசிய முறைகள், நான் அவர்களிடம் பேசிய முறைகள், இந்த ஆய்வில் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், இதன் வழியாக ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கும். அதற்கு அதிகமாகத்தான் வெளிவந்திருக்கும். அந்த அடிப்படை அனுபவம் எனக்கு உண்டு. எனவே ஒரு ஆய்வு கட்டுரை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை என்னிலிருந்து மட்டுமல்ல பிறரிடமிருந்தும் நான் உங்களுக்கு தரவிருக்கின்றேன். இந்த அனுபவம் எனக்கு உண்டு. அடுத்து என்னுடைய அனுபவம், நாடு முழுவதும் நான் கலந்து கொண்ட கருத்தரங்கங்கள், நான் நடத்திய கருத்தரங்கங்கள், அதில் நான் இருந்து ஒருங்கிணைப்பாளராக பல ஆய்வாளர்கள் நேரில் சந்தித்து, பேராசிரியர்கள் நேரில் சந்தித்து, அவர்கள் எனக்கு கொடுத்த ஆய்வு அறிவுரைகள், நான் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆய்வினுடைய அடிப்படை தன்மைகள், இந்த வாயிலாகவும் உங்களுக்கு நான் இந்த ஆய்வை தொடர்ந்து சொல்லவிருக்கின்றேன். இப்படியான எனக்கு பல ஆய்வு அனுபவங்கள் இருப்பதால் இந்த அடிப்படையில் நான் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு தேவையான ஆய்வு கருத்துக்களை, சமூகத்தில் ஆய்வு மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை எடுத்து செல்லுகின்ற முறைகள், இந்த அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்றேன். நான் எழுதிய கட்டுரைகள், எழுதிய நூல்கள், பதிப்பித்த நூல்கள், என்னுடைய பெருந்திட்ட ஆய்வுகள், என்னை முதன்மை ஆசிரியராக கொண்டு வெளிவருகின்ற 2 பன்னாட்டு இதழ்கள், நான் நடத்திய பணிப்பட்டறைகள், நான் நடத்திய கருத்தரங்கங்கள், இதெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பணிக்கு அப்பாற்பட்டு ஆர்வத்தால் நிகழ்ந்தவை. இன்னும் ஆய்வு அனுபவங்கள் என்பது, நான் ஆசிரியராக இருந்து முனைவர்பட்ட ஆய்வுகள், இளமுனைவர்பட்ட ஆய்வுகள், முதுகலைப்பட்ட ஆய்வுகள், இந்த அனுபவமும் எனக்கு உண்டு. அதனால் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் ஆய்வை எடுத்து சொல்லவிருக்கின்றேன். அடுத்து நான் ஆற்றப்போகும் மிக இன்றியமையாத உரை கல்லூரியை பயிலும் பகுதி 1 மாணவர்களுக்கானது. அந்த பகுதி 1 மாணவர்கள் தங்களுடைய 12வது வரை படிக்கின்ற அந்த மொழிப்பாடத்திற்கும் நம்முடைய பகுதி 1 படிக்கின்ற மொழிப்பாடத்திற்கும் நிறைய வேறுபாடை மாணவர்களே காட்டுகிறார்கள். அந்த வேறுபாட்டை தணிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பகுதி 1 மாணவர்களுக்கான ஓர் உரையும் நிகழ்த்தவிருக்கின்றேன். இப்பொழுது தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.